how many terms of the AP? That is A24 கொடுத்துட்டாங்க, A24 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு D தெரியும், 21 minus 24 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -3 கிடைக்கும். must be their sum is 78. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? SNனும் கொடுத்துட்டாங்க 78ன்னு. So we know the formula SN is equal to n by 2 2A plus n minus 1 into D 3. நம்மளுக்கு SN தான் என்னது 78, n தெரியாது, 2A என்னது 24, அப்போ 2 into 24 என்னது 48 plus n minus 1 minus 3. ஸோ இந்த 2 இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து அது இன்டூ ஆகிடும். 78 into 2 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? தட் இஸ் 6, 14, 156 கிடைக்கும். n 48, நான் இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுறேன், -3n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 கிடைக்கும். தட் இஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 156 இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 48 ப்ளஸ் 3 என்னது 51 மைனஸ் 3 n கிடைக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 156, தட் இஸ் 51n minus 3n ஸ்கொயர் கிடைக்கும். எல்லாத்தையுமே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறேன். 3n ஸ்கொயர் மைனஸ் 51n ப்ளஸ் 156 இஸ் ஈக்குவல் டு 0. இது நம்மளுக்கு எப்படி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துடும்? இது எல்லாமே 3 காமனாக இருக்குது. அதை ரிமூவ் பண்ணால் என்ன கிடைக்கும்? n ஸ்கொயர், இதை 3ஆல் பண்ணோம்னா -1 7. ஸோ 17n, இது 3ஆல் பண்ணோம்னா டேரெக்டாக ப்ளஸ் 5 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பாருங்கள், நம்ம 52 இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 52 ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 52 2 டேபிளில் போட்டு பாருங்கள். தட் இஸ் 2 4 1 2 கிடைக்கும், 26 கிடைக்கும். 17 வரவே வராது, இது ப்ளஸ்னால. அப்போ 3 டேபிளில் 4 டேபிளில் போட்டு பாருங்கள், 1 3 கண்டிப்பாக வரும், -4 இது பாருங்கள் -17 கிடச்சிச்சு. ஸோ n ஸ்கொயர் -4n -13n ப்ளஸ் 52 இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் காமன் எடுத்துக்கலாம் ரெண்டுலையும். இதில் காமன், இதில் காமன், தட் இஸ் என்ன இருக்கும்? n மட்டும்தான் காமன் இல்லை, n -4 இல்லை -13 வெளியே எடுத்தனா n மைனஸ் வெளியே வந்தனால இது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும், -4 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. தட் இஸ் n -4 இன்னொன்று n -13 ஈக்குவல் டு 0. That is n is equal to another 4 1 13 1. So the number of terms is either 4